Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் பல்வேறு சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். விடிய அரசு வஞ்சிப்பது குறித்து அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீட்டிற்கு அனுப்பும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் 21வது நாள். இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களில் 11 பாலியல் அத்துமீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும், ஒரு மாவட்டத்திலேயே இவ்வளவு குற்றங்கள் நடைபெற்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூத்துக்குடி அண்ணா நகரில் எழுச்சியுரையாற்றி அதிமுக பொதுச் செயலாளர் திமுக ஆட்சியில் தமிழகம் குற்றம் நிறைந்த மாநிலமாக மாறியுள்ளதாக விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 15 நாளைக்கு முந்தி சாலையில் ஒரு சிறுமி நடந்துட்டு போகிறாங்க. எல்லா வலைதளத்திலையும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. பின்னாண்டே ஒரு நபர் போய் அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அங்கேயே திருவள்ளூர் மாவட்டத்திலேயே இன்னொரு பெண் குழந்தை போது அங்கே ஒரு பாலியல் கொடுமை. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 20 நாட்கள், கடந்த 20 நாட்கள் 11 பாலியல் சீண்டல் பாலியல் கொடுமை. ஒரு மாவட்டத்தில் 20 நாளில் 11 பாலியல் கொடுமை பாலியல் சீண்டல் நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பெண்கள் எண்ணி பார்க்க வேண்டும், பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி வெளிநாட்டிற்கு சென்று சைக்கிள் ஓட்டியவர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்கும் தொழில் அதிபர்களை வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவது போன்று நடித்தவர்தான் ஸ்டாலின் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இங்கிருந்து வெளிநாடு போறாரு, தொழில் முதலீட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. ஏங்க, நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க, நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, நிறைய திட்டங்கள் கொண்டாடணும், அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதையெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும். ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு, வெளிநாடு போனார். அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல, தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். கைதிகள் காவல்துறையை மிரட்டுகின்ற நிலைதான் திமுக ஆட்சியில் உள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சென்னையில் கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. அந்த கைதிக போலீஸ்காரனை மிரட்டுறாங்க. கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. போலீஸ்காரன் முகத்தில் குத்துறான். பாவம், காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. எங்கே போய் நம்மளை போய் பாதுகாக்கிறது? நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில். இப்போ வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. பஸ்ஸில் போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க. யார்? கைதிக்கிட்ட. நிலைமை எப்படி போகுது பாருங்க. காவல்துறை இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனா கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நிலை திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது மக்களை பார்க்காமல் டெல்லியில் கூட்டணி பேச சென்றவர் ஸ்டாலின். மக்களை பற்றி கவலைப்படாத, மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காத முதலமைச்சர் தேவையா என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் கேள்வி. இன்றைக்கு இந்த தூத்துக்குடி நகரமே மழை வெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருந்தது. அப்போ இங்க இருக்கிற முதலமைச்சர் உங்களை பார்க்கல, அவர் டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் தேவையா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்த மக்களை பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத முதலமைச்சர் தேவையா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெற்று
அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். தூத்துக்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. தூத்துக்குடி மாநகரத்தில் மக்களுடைய எழுச்சி, அவருடைய ஆரவாரம், இதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வென்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் பெண்கள் குடிநீருக்காக வண்டியில் குடங்களை வைத்து 6 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்த கொடுமையை எங்கும் பார்த்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிராம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்றும் புரட்சி தமிழர் உறுதி. வர்ற வழியில் என்னை பஸ்ஸை மறிச்சாங்க. நான் இறங்கி அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில் வச்சு ஒரு 6 குடத்தை வச்சு அங்கே தூரமாக 1/2 கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா. என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க. நானும் தள்ளி பார்த்தேன். நானும் கிராமத்தில் இருந்தேன்ல, இது மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்கல. நான் எவ்வளோ முதலமைச்சா இருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட கொடுமை இந்த பகுதியில் இருக்குது. அதை முழுவதையும் அகற்றப்படும். தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 ஆசிரியர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளம்பர முகத்தில் திளைப்பதால் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து பாடம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்களே மாணவிகளிடம் அத்துமீறும் அவலம். சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் கணவருடன் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் திருட வந்த காமுகன் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அவலம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் பெண்கள் தனியாக இருந்தாலும் பாதுகாப்பில்லை, குடும்பத்துடன் இருந்தாலும் பாதுகாப்பில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக பெண்கள் கண்டனம். கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை புகாரை கூட பெறாமல் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அலைக்கழித்து வசை பாடியதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் வேதனை. சென்னை தேனாம்பேட்டையில் பைக் டாக்ஸியில் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, தெருவில் செல்லவும் பாதுகாப்பில்லை என்பதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை அருகே 100 நாள் திட்ட வேலைக்கு நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து அத்துமீறிய கஞ்சா போதை ஆசாமி பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டில் ஒரு வாரத்தில் 833.5 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 டன் கஞ்சா பிடிபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ஒரு மாவட்டத்தில் மட்டும் சுமார் 4 டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் தமிழகம் முழுவதும் எத்தனை டன் கஞ்சா புழக்கத்தில் இருக்கும் என கேள்வி எழுப்பும் மக்கள் போதைப்பொருள் ஒழிப்பில் முனைப்பு காட்டாமல் வீடுதோறும் ஸ்டிக்கர் ஒட்டுவது வெட்கக்கேடானது என விமர்சனம்.